இப்படி தீவிரத்துல வழக்கமே இல்ல. நான் 71 வயசு 91 வயசுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க பின்னால, அவரெல்லாம் அவருக்கு பார்த்ததே கிடையாது, அப்படி ஏத்துறதே இல்ல. அந்த கல்லவே நாங்க நினைச்சதே பார்க்கல. நாங்க சின்ன பிள்ளைல எல்லாரும் போய் அங்க போயிட்டு வருவோம், விளையாடுவோம், போவோம், மேல வரைக்கும் போயிட்டு வருவோம். ஒரு 10 நிமிஷத்துல மேல ஏறி இறங்கிடுவோம், அப்படிதான் போய் வந்துக்கிறது. அப்பெல்லாம் பார்த்திருக்கோம், இந்த நினைப்பே வரல. இந்து தானே, அங்க பூரா இந்து தான். 20,000 பேர் இருக்கா, நல்லா போனா முஸ்லீம் 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க திருப்பூட்டத்துல. இருந்தவரெல்லாம் வெளியே போயிட்டாங்க. நாங்க தான் இருக்கோம், இந்து தான் இருக்கோம். நான் எனக்கு வயசு 71 வயது. எங்க அப்பா எங்க அம்மா இந்த ஊருடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினராக, என் தம்பி தங்கச்சி நகர்மன்ற தலைவராக இருந்தாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். இவ்வளவு இருந்து இந்த ஊருக்குள்ள எங்களால கட்டுப்படுத்த முடியல. திருப்பரங்குன்றம் என்பது ஒரு கிராமத்தினுடைய அடிப்படையாக கொண்டது. இப்ப வேணுமா மதுரை மாநகராட்சியிலிருந்து சேர்ந்திருக்காலும் இது ஒரு பேரூராட்சி மன்றமாக இருந்து ஒரு கிராம அடிப்படையில எல்லாருமே நாங்க கலந்து செய்வோம் எல்லா விஷயங்களையும். அதே மாதிரி நகர்மன்றமாகி இப்பதான் கொஞ்ச நாட்களாக அதிகமான கூட்டம் வர்றது, பக்தருடைய எண்ணிக்கை கூடுறதுனால திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய சிரமமான ஒரு ஊரா போயிடுச்சு. இப்ப மேலும் என்ன ஆகுதுன்னா, தீப திருவிழாக்கு ஏத்திரம் சொல்றது நாங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல கடந்த ஒரு 30 வருஷமாக நாங்கெல்லாம் சர்வ வச்சு சேர்ந்து தான் அதை பெருசாக்கணும். சும்மா விளக்கு போடுவாங்க போய், அது சாதாரணமா இருந்தது. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுக்காக உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தணும். அதுதான் நடந்தது. அதுக்கு மேல கிடையவே கிடையாது. இது பாரம்பரியத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை சொல்லி வெளியூருக்காரங்க நிறைய போராட்டாதுன்னு சொல்லும் போது எங்கள் உள்ளூர் குடியிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வயசானவர்கள்லாம் உண்மை கோட்டத்திலிருந்து கீழே வடக்கத்துக்கு வர முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. சாதாரண சிறு வியாபாரிகள் சாலையில இருக்கவங்க அள்ளி முடிச்சுட்டு வேலையை பார்க்க வியாபாரமே பண்ண முடியல. வர்த்தகம் நடக்கவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி மருத்துவமனைக்கு போகணும்னா போக